எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கப் போகிற மாணவர்களுக்கு 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி, நான் என்று வணங்கும் கந்தப்பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்துக்கு சில விஷயங்கள் சொன்னோம். மாற்றத்தை சொன்னோம், ஏற்றத்தை சொன்னோம், வருத்தத்தை சொன்னோம். மாற்றம் என்பது வீடு மாற்றம், ஏற்றம் என்பது தொழில் ஏற்றம், வருத்தம் என்பது திருமணம் சார்ந்த விஷயம். திருமணத்தை பற்றி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதை விட்டுறலாம். இப்போ தொழில், இவர் செய்கிற தொழில் பேக்கரி, டீ கடை, பேக்கரி இருக்கு இல்லைங்களா, கேக்கு இதெல்லாம் செய்கிறது, பிஸ்கட்டு அது மாதிரி செய்கிறது, அப்புறம் இந்த கோலி சோடா தயாரிக்கிறது, இது மாதிரி குளிர்பானங்கள் தயார் செய்கிறது. இவர் அந்த தொழிலில் பேர் பெற்று புகழ் பெற்று விளங்குகிறார். இவர் இந்த ஜாதகத்தில் இவங்க முன்னோர்கள் அதை அப்படியே வழி வழியாக செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்போ அப்பாவினுடைய தொழிலை செய்வதற்கு சூரியன் சம்மந்தப்படணும். நம்ம கொடுக்கல் வாங்கலுக்கு 11ஆம் அதிபதி சம்மந்தப்படணும். சுக்கிரன் 2-6 சம்மந்தப்படணும். 10ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் சம்மந்தப்படணும். இதெல்லாம் பொதுவான அமைப்பு. ஒன்றொன்னா சொல்கிறேன். ஜாதகர் ஆணா பெண்ணா என்று ஆராய வேண்டாம். ஆணுக்கும் பொருந்தும், பொண்ணுக்கும் பொருந்தும். ஜாதகர் பிறந்தது 28/3/1982 1:49 AM அதிகாலையில் பிறந்திருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில். தனுசு லக்னம், லக்னத்தில் கேது மாந்தி, 2இல் சுக்கிரன், 3இல் புதன், 4இல் சூரியன், 5இல் சந்திரன், 7இல் ராகு, 10ஆம் இடத்துல செவ்வாய், சனி பகவான், குரு பகவான். குரு பகவான் 11ல் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல செவ்வாயும் சனி பகவான் மட்டும். செவ்வாய் பகவான் வக்ரம், சனி பகவான் வக்ரம், குரு பகவான் 11ல் வக்ரமாக இருக்கிறார். சுக்லபட்ச திருதியை திதியில் பிறந்திருக்காங்க. சிம்மமும் மகரமும் திதிசூனிய ராசிகள். அப்போ சூரியனும் சனி பகவான் திதிசூனிய ராசி அதிபதிகளாக வராங்க. தற்பொழுது ராகு திசை ராகுபத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு பார்த்தோன்னே சில ஏற்றத்தை சொன்னோம், மாற்றத்தை சொன்னோம், ஒரு கலக்கத்தை சொல்லியிருக்கிறோம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இவர் ஏன் பேக்கரி தொழிலில் ஈடுபட்டார்? பொதுவாகவே 2ஆம் இடம் என்பது வருமானம். அப்போ அங்கே சுக்கிரன் சம்மந்தப்படணும். சனி பகவான் சம்மந்தப்பட்டால் உறுதியாக பேக்கரி, டீ கடை, அந்த விஷயங்கள் நம்ம மேற்கொள்ளலாம். 10ஆம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட வேண்டும். அங்கே ஹீட்டு இருக்கும் இல்லைங்களா, வெப்பம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக. புதன் என்றால் பிஸ்கட்டு, இது மாதிரி விஷயங்கள், கேக்கு, வண்ண வண்ண வடிவங்களில் சாப்பிடக்கூடிய உட்பொருள்கள் எல்லாம் புதன் பகவான். சூரியன் பார்த்தா பரம்பரையாக அதை அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்துடன் 2ஆம் இடத்துடன் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சனி பகவான், சுக்கிரன் சம்பந்தப்பட்டு திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், இவருக்கு சுக்கிர தசை பிறந்தப்பே அவங்க அப்பா அந்த தொழில் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சுக்கிரன் முடிஞ்சு சூரியன், சூரியன் முடிஞ்சு சந்திரன், சந்திரனும் சுக்கிரன் சாரம், செவ்வாய் 10ல், செவ்வாய் முடிஞ்சு ராகுல. அப்போ இப்போ தசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும். அப்போ இவருக்கு இந்த தொழில் ஏற்றத்தை தரும் என்பதற்கு புலிப்பாணியிலிருந்து பாடல்களை சொல்லியிருக்கிறோம். இந்த புலிப்பாணியில் ஒரு பாடல் இருக்கு. பாரப்பா இன்னும் ஒரு புதுமைகேளு, பகர்கின்ற பாம்புடனே ஒருவன் சேர, வீரப்பா இருபுறமும் மற்றோர் நிற்க, வேந்தனுக்கு வேந்தனாம் கொடிய வீரன். அப்போ பாம்புடன் ஒருவன் சேர, இப்போ இந்த பாம்பு 7ல் இருக்காங்க ராகு, அவங்க யாரும் சேரல. அப்போ இந்த பாடலை பொருத்தி பார்க்க கூடாது. ராகு தனித்திருந்தால் என்ன பலன்? கேளப்பா இன்னும் ஒரு புதுமைகேளு, கனமான கரும்பாம்பு கேந்திர கோணம், ஆளப்பா அத்தளத்தோன் சுபரை கூட, அப்பனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும், சீரப்பா ஜென்மனுக்கு யோகம் மெத்த, சிவசிவா கிளர்யோகம் திடமாக செப்பு, கூரப்பா குடிநாதன் சேர்ந்து நிற்க, குமரனுக்கு அனுதினமும் பலனை கூறேங்கிறார். அப்போ 7ஆம் அதிபதி இந்த ராகு, கரும்பாம்பு என்கின்ற ராகு 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர கோணங்களில் 5, 9 ஸ்தானங்களில் இருந்தால் அந்த வீட்டுக்குரியவர் சுபருடன் சேரணும். அப்போ ராகு நிற்பது புதனுடைய வீடு. புதன் கும்பத்தில் இருக்காங்க. சனி பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை மாற்றிக்கலாம். அவர் தனுசு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியான சுபரான சூரியனுடைய பார்வையை பெறுகிறார். அதுதான் இந்த ஜாதகத்தில் இவர் வெற்றிக்கு காரணம். அதே மாதிரி கேளே நீ சேல் கன்னி எருது மேடம் கெதியுள்ள மகரமடா கடகம் தன்னில் கூலே நீ கரும்பாம்பு அதனில் தோன்ற கொற்றவனே யோகங்கள் புகழ்ந்திடாதே
சீலேனி கிரகங்கள் 4 திக்கில் சிவசிவா ஜென்மனுக்கு அமைந்திருந்தால் ஆளேனி யோகங்கள் கூறு அல்லால் அப்பனே அஸ்தகிரி யோகஞ்சாற்றே அப்படிங்கிறார். ராகுக்கு 4 கேந்திரங்களிலும் கிரகம் இருந்தால் அஸ்தகிரி யோகம் நடப்பது ராகு திசை. ராகு ராசியில மீனத்தில் இருக்காங்க, நவாம்சத்தில் ரிஷப வீட்டுக்கு வந்துடுறாங்க. செவ்வாயும் புதனும் நவாம்சத்தில் மிதுனத்தில் வீட்டில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். 6ஆம் அதிபதி சுக்கிரன் நவாம்சத்தில் கன்னியில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப ராகுக்கு 4 கேந்திரங்களிலும் ராகு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த இடத்துல பாவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா இந்த தனுசு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் நாளிலிருந்து சுபத்தன்மை பெற்று சுபராக மாறி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி 11க்கு போறது மிகப்பெரிய ஏற்றம் இந்த ஜாதகத்தில் இருக்கு. இதை தவிர இவர் ஏன் அக்னியால், அதாவது இந்த பேக்கரி தொழிலால் இவர் ஏற்றம் அடைகிறார் என்பதற்கு ஒரு பாடல் ஜாதக அலங்காரத்தில் இருக்கு. அந்த பாடல் என்னை நான் விட்டு விடுகிறேன், நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீர்கள் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன். இனிய செவ்வாய் அங்கிசத்தில் லக்னமே பலமாக, நவாம்சத்துல செவ்வாய் லக்னம் மேசம் விருச்சிகமாக இருக்கணும். இங்க லக்னம் வர்க்கோத்தமம் ஆகி இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த வர்க்கோத்தம லக்னத்தை ராசியில செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கறாங்க, நவாம்சத்திலேயே 7ஆம் பார்வையாக பார்க்கறாங்க. இரும்பு வெள்ளி செம்பொன்னும் விற்பவன் அங்கி செய்தான் நனிய பலம் ஆயிடில் லக்னத்தில் ஊறும் தொழிலே நடத்திடுவன் அப்படின்னு பாடல். சரி, இனிய செவ்வாய் அங்கிசத்திலே லக்னம் பலமாக இரும்பு வெள்ளி செம்பொன்னும் விற்பவன் தான் அங்கிசையின் நன்னிய பலம் ஆயிடில் லக்னத்தில் ஊறும் தொழிலே நடத்திடுவன். திரிசாம்சம் சம்பளமே ஆயின் கனியுறும் மா ஆயுதம் பிடித்து சேவிப்பன். 7ஆம் தானமது பலனாகில் தக்க தொழில் செய்வன். கனிமொழியா ரவி முதல் சனி எட்டும் எண்ணி கண்டது சத்தாங்கேசமே 7ஆம் பலனே கண்டீர். அப்ப சூரியனுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இருந்தால் அவர்கள் எப்படி இருப்பாங்க? பேக்கரி தொழில் இது மாதிரி தொழில் செய்வாங்க. 10க்குரியது செவ்வாய் அங்கீசம் பெற அது நின்ற லக்னம் சுபராக ராசியானால் இரும்பு வெள்ளி பொன் விற்கலாம் அப்படிங்கிறாங்க. நன்னிய பலம் ஆயிடில் அக்னியால் ஊறும் தொழிலே. நவாம்சத்திலும் வலுவாக இருந்தால் நெருப்பு தொழில் செய்யலாம் என்பது இந்த பாடலின் கருத்து. எனவே ராசியில் 10ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார், நவாம்சத்தில் 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார், லக்ன வர்க்கோத்தமம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 2, 6ஆம் அதிபதிகளுடன் சுக்கிரன் சம்பந்தப்படுவது, சூரியனுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் சம்பந்தப்படுவது, 10ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சம்பந்தப்பட்டு சூரியன் பார்த்தால் தந்தை தொழில் செய்யலாம். இந்த ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தை தொழில் இவருக்கு வாய்த்தது. அதுவும் புதன் சம்பந்தப்படுவதனால் செவ்வாய் சம்பந்தப்படுவதனால் இவருக்கு பேக்கரி தொழில் அமைந்தது. 6 அமைவதாலும் பேக்கரி தொழில் அமைந்தது. இன்னொரு சிறப்பு, நீளும் வியத்தோன்னு ஒரு பாடல் இருக்கு. பொதுமக்கள் தொடர்பு, பொதுஜனம் கூடுகிற இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அப்ப 7க்குரிய புதனே பரிவர்த்தனையால ஆட்சி உச்சம் அடைகிறார். நவாம்சத்திலேயே புதன் பலமிழக்கில் தெளிவா இருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு, சுக்கிரன் 2ல் இருப்பது, அது ரொம்ப முக்கியமான குறிப்பு. சூரியனுக்கு 11ல் சுக்கிரன் இருப்பதும் நல்லதுதான். சூரியனுக்கு 2ஆம் இடத்துல பின்னாடி புதன் இருப்பதும் முன்னாடி சந்திரன் இருப்பதும் பலம் பெறுகிறது. எனவே 10ஆம் இடத்துடன் செவ்வாய், புதன் பகவான், சூரியன், சுக்கிரன் 2, 6, 10 இந்த இடங்கள்ல சம்பந்தப்படுகிற பொழுது திசை நடைமுறைக்கு வரணும். இப்போ இவர் பிறந்தப்ப சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு எல்லாமே 10ஆம் இடத்தோட சம்பந்தப்படுது. எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது. ராகுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், சனி 2 பாவர்கள். அந்த புதனும் பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார். 7ஆம் இடத்துல கேது மாந்தி, 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அவர் லக்ன யோகராக வருகிறார். எனவே இந்த அஸ்தகிரி யோகத்தில் யாராவது ஒருத்தர் லக்ன சுபராக அல்லது இயற்கை சுபராக அமைந்து விட்டால், அந்த திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் அவங்களுக்கு பேர் புகழ் கௌரவமெல்லாம் கிடைக்குது. எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கிற பொழுது திசாநாதன், சாரநாதன், வீடு கொடுத்தவர், ஆதிபத்திய பலன், சேர்ந்தவர் பலன்,
பார்த்தவர் பலன், பரிவர்த்தனை பலன், அஸ்தங்கம், வக்ரம், மூடம், பகை, நீசம், நட்பு, நவாம்சத்தின் நிலை, கோச்சாரத்தின் நிலை, பொதுவாக அந்த திசை நடக்கிற சாரநாதன்ல மற்ற எந்த கிரகங்கள் இருக்கிறதுன்னு கவனித்து பார்த்தோமானால் நாம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். பாரம்பரிய ஜோதிட பாடல் என்றுமே ஜொலிக்கும், என்னுடைய குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.